நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். இவ்வளவு நாளும் அவர் நம்மை அருமையாய் பாதுகாத்தார். அது மட்டும் இல்ல, இனிமேலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எது வரைக்குமா? பாருங்க, இனிமேலும் உன்னை தாங்குவேன். இது வரைக்கும் உன்னை தாங்கினேன், இது வரைக்கும் உன்னை ஏந்தினேன், இது வரைக்கும் உன்னை தப்பு வச்சேன். அது மட்டும் இல்ல, அது எப்ப வரைக்கும்னா நிறைய வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஆமென். கடைசி வரைக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஆமென். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு. உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே மகிழ்ந்து களிகூறு. இப்ப எந்த இடத்துல நீங்க கவலையா இருக்கிறீங்க அதை மறந்துருங்க. ஏனென்றால் உங்கள் கவலைகளை மறக்க பண்ணுகிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். உங்கள் கவலைகளை மறக்க பண்ணுகிற தெய்வம் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி சீயோன் குமாரத்தியே ராஜா மாலா ஷாக்கா ரீகமா ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு. எஸ், கவலைகள் வேண்டாம், கலக்கங்கள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம், ஆமென், வருத்தங்கள் வேண்டாம். உன் வருத்தத்தை நான் மறக்க பண்ணுவேன், உன் வருத்தத்தை நான் மறக்க பண்ணுவேன். நீங்க எந்த இடத்துல வருத்தமா இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலைகள் நீங்க வருத்தமா வந்திருக்கலாம். கடன் பிரச்சனையா, நோயா, வியாதியா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா, ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து 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 களிகூறு. Bless you sister. மகிழ்ந்து களிகூறு. ஆமென். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவார். நீ பியூலா, நீ எப்சிபா. ஆமென். மகிழ்ந்து களிகூறு. மகனே, மகளே, நீ பயப்படண்டா. நீங்க எல்லாம் இயேசுவின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். நீங்க வேற ராஜ்யத்துக்கு கீழே இல்ல. ஆமென். நீங்க வேற எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்ல. எந்த கவர்மெண்ட்டும் செய்யாததை அந்த கவர்மெண்ட் உங்களுக்காக செய்யும். ஆமென். யாரும் உங்களுக்கு செய்ய முடியாதுங்க. நீங்க ஒருவேளை எங்க கவர்மெண்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்கு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த கவர்மெண்ட் செய்யாததையும் நான் உனக்காக, என் பிள்ளைக்காக, எஸ் எஸ் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ராஜாமாலாதே சோட்டோ. உங்க பிரச்சனைகள் தான் உங்க வெற்றி. ஆமா, எந்த பிரச்சனையில இருக்கீங்க அந்த பிரச்சனையில ஏறி வாங்க. நீங்க மேல வர போறீங்க. பிரச்சனை ஏராளமா இருக்குதா, பிரச்சனை தாராளமா இருக்குதா, அந்த பிரச்சனை தான் உங்கள் ஏராளமான வெற்றியின் ஒரு முதல் படி. அந்த பிரச்சனை தான் உங்கள் தாராளமான வெற்றியின் முதல் படி. ஆமென். ஏராளம் தாராளமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏராளமா தோத்து போயிருக்கிறீங்களா, ஏராளமா பிரச்சனையில இருக்கீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏராளமா நீ வாழ போற, ஏராளமா நீ நல்லா இருக்க போற, ஏராளமா நீ உயர போற. ஆமென். ஏராளமா உங்களுக்கு நடத்த போகிறார். ஆமென். ஜீசஸ். பாருங்க, பவுல் கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறார். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துறது இயேசுவை துன்பப்படுத்தல, ஜனங்களை துன்பப்படுத்துற. உங்களை ஒருத்தர் துன்பப்படுத்துறானா அது இயேசுவையே துன்பப்படுத்துறது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உங்க துன்பத்துல இயேசு இருக்கிறார். நீங்க இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க, இயேசு ராஜாக்குள்ள இருக்கீங்க, இயேசுவின் ராஜ்ய பாரியத்துக்குள்ள இருக்கீங்க. உங்களை ஒருத்தரும் தொட முடியாது, தொட்டாம எழுப்பி நிக்க முடியாது. ஆமென். ஏன்னா என் மேல கை வச்சா அது ஆண்டவர் மேல கை வைக்கிறது சமம். ஆமென். பவுல் தேவ பிள்ளைகளை கை வைத்த. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? உங்களை துன்பப்படுத்துற கடவுளை துன்பப்படுத்துற மாதிரி உங்களை ஒருத்தன் துன்பப்படுத்துறானா அப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். உங்களை ஒருத்தன் துயரப்படுத்துறானா அப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். ஆமா, உங்களை துன்பப்படுத்துறது அவரை துன்பப்படுத்துற மாதிரி. வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் உங்க தலையை நிமிர பண்ணுவார். வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் ரெட்டிப்பான நன்மை தருவார். Bless you sister. எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தர போகிறார். ஆமென். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். பாருங்க, கோல் எதுக்குன்னா, ஆடு மேய்க்கிறவன் மேய்ப்பன் கோல் வச்சிருப்பார். எதுக்கு கோல் வச்சிருப்பாருன்னா, கிளையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறதுக்காக என்ன செய்வாரு, ஆண்டவர் உங்களுக்கு நல்லா நடத்த போறாரு. அதான் பசுமை. ஆமென். மேய்ப்பன மாதிரி அவர் நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய ஆட்டுக்குட்டி. ஆமென்.
மேய்ப்பன் கோல் வச்சிருப்பாரு, தடி வச்சிருப்பாரு. ஏதாவது சிங்கம் புலி வந்துருச்சுன்னா அவர் வச்சிருக்கிற தடி எடுத்து தூக்கி அடிச்சிட்டாருன்னா ஓடிடும். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சிங்கங்களையும், எல்லா கரடிகளையும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்ற எந்த மனுஷனும் இல்ல. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னை தேற்ற யாருமே இல்லைன்னு யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேற்ற, என்னை ஆற்ற அவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய கோலும் தடியும், அவருடைய கோலால் உங்களுக்கு உணவை அளிக்கிறார். அவருடைய தடியின் மூலம் உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென். வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். பாருங்க, தரியுவின் நாட்களிலும் பெர்ஷியனாகிய கோரேசின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. உங்க காரியம் ஜெயமா இருக்கும். அது என்ன அரசா வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க காரியம் ஜெயமா இருக்கும். அரசியல் மாறலாம், அரசியல் தலைவர்கள் மாறலாம், ஆனா நான் இயேசுவின் அரசாட்சிக்குள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய காரியம் ஜெயமா இருக்கும். நீங்க தொட்டது துலங்கும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை நல்ல கரங்களை தருவேன். ஏன் இப்படி வந்திருக்கீங்க? ஆமென். நீங்க எதுல கை வைக்கிறீங்களோ உங்க பிசினஸ் உயரும், உங்க வியாபாரங்கள் உயரும். ஆமென். நீங்க எதுல கை வைக்கிறீங்களோ, எஸ், எப்படி தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததோ உங்க காரியம் ஜெயமா இருக்கும். ஜெயமோ என் தகப்பனால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் ஜெயிக்க வைக்கிறவர், அவர் ஜெயத்தை தருகிறவர். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். பாருங்க, ரட்சிப்பு என்ன தெரியுமா? இயேசுவே ஆண்டவர் சொல்றீங்க, அதான் ரட்சிப்பு. இயேசுவே ஆண்டவர் சொல்லி தானே வந்திருக்கீங்க. ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆமென். இயேசுதான் ஆண்டவர் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆமென், எல்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார். நீங்க கிறிஸ்து அரசின் ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். உலகத்தார் வேற அரசாட்சிக்குள்ள இருக்காங்க, ஆனா நீங்க இருக்கிற அரசாட்சி கிறிஸ்துவின் அரசாட்சி. ஆமென். அப்ப எனக்கு நோய் வராது. ஆமென். நோய் வந்தால் அதை மேற்கொண்டுருவேன். பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தான் எனக்கு மேல வர்றதுக்கு முதற் படி. அந்த பிரச்சனையை ஏறி நான் என்ன செஞ்சிருவேன்? மேல வந்துருவேன். இன்னைக்கு அதை தான் பேச போறேன். உங்க லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி அந்த பிரச்சனையை சாதகமா மாத்தி நீங்க மேல வர்றது. நான் சொல்றேன், உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் நல்லது, அதனாலதான் நீங்க மேல போறீங்க. ஆமா, நிறைய பிரச்சனை வருதா? நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப போட்டு துன்புறுத்துறாங்களா? நல்ல செய்தி, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். ஆமா, உங்களுக்கு அநேக எதிரிகள் இருக்காங்களா? அநேக பேர் உங்களை போட்டு அடிக்கிறாங்களா, நொறுக்குறாங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்க உயர போறீங்க. ஆமா, நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க வாழ போறீங்க. ஏன்னா நீங்க இயேசுவின் அரசாட்சியில இருக்கீங்க. இன்று அவர்கள் கண்கள் காண உங்களை மேன்மைப்படுத்துவேன். யார் யாரெல்லாம் உங்களை எதிரா பேசுனாங்களோ, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இன்று அவர்கள் கண்கள் காண உங்களை மேன்மைப்படுத்துவார். Bless you sister. அவர்கள் கண்கள் காண நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் கண்ணு பார்க்கும், அவன் கண்ணு பார்க்கும். Bless you sister. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் பார்க்கிற மாதிரி எங்களை உயர்த்த போறார். அவன் நான் இறங்கு முகம் கிடையாது, நான் ஏறு முகம். நான் இறங்கு வரிசை கிடையாது, நான் ஏறு வரிசை. ஒருவேளை இவ்வளவு நாள் உங்க லைஃப் கீழே இறங்கி போச்சுதா? இனி ஏற போறீங்க. ஆமென். இனி உயர போறீங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 14:8 சொல்லுது பாருங்க. ஒருத்தன் தாயின் வயிற்றுல இருந்து அவனால நடக்க முடியல, சப்பானியா இருந்தான். தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவன் எப்படிதான் இருந்தான்? சப்பானியா இருந்தான். ஆனா பவுல் பேசுறதை கேட்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? உங்க மேல, உங்களுக்குள்ள இன்னைக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குதா? அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆமா, பாருங்க, அவன் தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்து அவன் சப்பானியா தான் இருந்தான். அவனால நடக்கவே முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவன் எழுந்து நிமிர்ந்து காலூன்றி நின்றான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிசினஸ்ல இருந்து எழும்பி நில்லுங்க. ஆமென். உங்க தொழில்களை எழும்பி நில்லுங்க, உங்க பிரச்சனைகளை எழும்பி நில்லுங்க, உங்க வியாதியில எழுப்பி நில்லுங்க. உங்களுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குது. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கு. எழும்பி நில்லுங்க. எழும்பி நிக்க போறீங்க நீங்க. எஸ், அநேக நாள் கீழே இருந்துட்டீங்களா? இனி எழும்பி நிற்கிற நாட்கள். நாங்க கீழே இருந்த நாட்கள் போதும். பவுல் சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பு கேட்டு அவனை விட்டு பார்த்து, இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குது. ஆமென். அப்ப நீங்க எழும்ப போறீங்க. அவன் எழும்பி பாருங்க, அந்த 10வது வசனம் பாருங்க.
நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து, பாருங்க, ஒருத்தன் முடங்கி போயிருக்கிற ஒருத்தனுக்கு வெற்றி வந்துச்சுன்னா அவன் குதித்து எழும்புவான். அதே போல நீங்க முடங்கி போயிருக்கிறீங்களா? குதித்து எழும்ப போறீங்க. அவர் என்னை குதித்து எழும்ப பண்ண போகிறார். எஸ், and he jumped up and began to walk. இதுவரைக்கும் நடக்க முடியல அவன் லைஃப்ல, இதுவரைக்கும் அவன் நடக்கவே இல்லை. தாயின் கருவுல உருவானது முதல் அவன் சப்பானி, இதுவரைக்கும் அவன் நடக்கவே இல்லை. ஆனா பவுல் பேசுறது கேட்டதும் அவனுக்குள்ள ஒரு ரெட்சிப்பு கேட்ட ஒரு விசுவாசம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையை கேட்கறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு ரெட்சிப்பு கேட்ட ஒரு விசுவாசம் வரப்போகுது. ரெட்சிப்புனா என்ன? இயேசுவே ஆண்டவர், இயேசுவை நம்புறீங்களா? அவர் எனக்கு செய்வார்னு நம்புறீங்களா? அப்போ நீங்க குதித்து எழும்ப போறீங்க. எல்லாம் முடங்கி இருக்கிற எல்லாம் எழும்ப போகுது. எஸ், நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில். இன்னைக்கு உங்க பிசினஸ் பார்த்து சொல்றேன், நிமிர்ந்து நில். அவன் நீங்க செய்யற எல்லா வேலையும் பார்த்து சொல்றேன், எழுந்து நில். உங்க குடும்ப உறவுகள் எழுந்து நில். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழுந்து நில். நீங்க முடங்கி இருந்தது போதும். பிறவியில இருந்து இதுவரைக்கும் நீங்க முடங்கி இருந்தது போதும். எழுந்து நில். அவன் எழுந்து நிக்க போறீங்க. குனிந்த நாட்கள் பாருங்க. ஒருத்தி ரொம்ப வருஷமா குனிந்தே இருந்தா, ஆண்டவர் சொன்னாரு, நீ எழும்புனா நிமிர்ந்துட்டா. ஆமென். குனிந்து போன உங்க வாழ்க்கை முடிஞ்சது. ஆமென். அன்னைக்கு பேதுரு ஆலயத்தின் வாசல்ல பேதுரு கூட யார் போனது? அந்த சப்பானி எழுப்பி நடந்தானே. ஆமென். பேதுரு ஆலயத்துக்கு போற நேரம் பேதுருவும் யோவானும் 2 பேரும் போறாங்க. ஒருத்தன் பிச்சை கேட்கிறான், ஆலயத்துல பிச்சை கேட்கிறான். அவனும் பிறவியிலே சப்பானி. அவன் சொல்றான், என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னா எழும்பி நடந்துட்டான். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க எழும்பி நடக்க முடியாம இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்துல எழும்பி நடக்க போறீங்க. எழும்பி நடக்க போறீங்க. எழும்பி நடக்க செய்ய போகிறார் ஜீசஸ். ஆமென். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். சம்பூர்ணத்தினால். அவர் எப்படி சும்மா திருப்தியாக்க மாட்டார், சம்பூர்ணம். சொல்லுங்க, சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்க. சம்பூர்ணத்தினால் அவர் நம்மை திருப்தியாக்க போகிறார். ஆமென். பாருங்க, எந்த ஜனத்திலும் நடக்காத அதிசயங்கள், அற்புதங்களை நம்ம லைஃப்ல அவர் செய்ய போறாரு. இது வரைக்கும் எந்த ஜனத்திலும் நடக்கல. பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, எந்த ஜனத்திலும் நடக்காத அதிசயங்கள், அற்புதங்கள். ஆமென். பாருங்க, போன வாரம் மிராக்கிள் மணி பத்தி பேசணும். நிறைய பேருக்கு மிராக்கிள் மணி வந்துருச்சு. நிறைய பேர் ஆன்லைன்ல போன் பண்ணி ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க, பாஸ்டர் மெசேஜ் கேட்டோம். மொத்தம் 400 பேர் பாத்துறாங்க. யூடியூப்ல, பேஸ்புக்ல நிறைய பேர் பாத்துறாங்க. பல ஆயிரங்கள் பாத்துட்டாங்க. ஆமென். கேட்ட எல்லாருக்கும் மிராக்கிள் மணி வந்திருக்கு. எக்கச்சக்கமானவருக்கு மிராக்கிள் மணி வந்திருக்கு. ஆமென். ஆமென். எஸ். ஆமென். பாருங்க, சிஸ்டருக்கு ஒரு 1 lakh வரணும். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இருந்து வீட்டுக்கு போற நேரம் அவங்க வீட்டுக்காரர் 1 லட்சம் ரூபாயோட இருக்காரு. பாருங்க, இங்க இருந்து போற 1 லட்சம் ரூபாயோட இருக்காரு. அவன் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 70,000 ரூபாய். 2 நாள் இல்ல, சண்டே 1 லட்சம் ரூபாய், மண்டே 70,000, 1,70,000 ரூபாய் 2 நாள்ல கிடைச்சிருச்சு. பாருங்க. ஆமென். நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு நடக்கும். இப்ப சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. போன வாரம் பாஸ்டர் வந்து மிராக்கிள் மணி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு மிராக்கிள் மணி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணேன். அது மாதிரியே நான் போனதுமே எனக்கு எங்க வீட்டுக்காரர் அந்த பணம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவுக்கு நன்றி. மறுநாள் எனக்கு வர வேண்டிய 70,000 மறுநாளே கிடைச்சிருச்சு. 1,70,000 எனக்கு கிடைச்சது. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமா, அதுல இருந்து நான் எனக்கு பாஸ்டர் கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை நான் கொடுக்குறேன். Thank you. Praise God. Amen. Amen. அதான் பாருங்களேன், நீங்க நினைக்காத பணம் வந்து அது என்னது, நம்ம எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஆமென். எனக்கு எல்லா வாரமும் வரும். எல்லா வாரமும் என்ன செய்யும்? மிராக்கிள் மணி வரும், உங்களுக்கு வரும். ஆமென். ஆமென். வேதத்துல செஞ்ச அற்புதம் எல்லாம் மிராக்கிள். ஆமென். பணமும் வந்திருக்குது, பொருட்களும் வந்திருக்குது. ஆமென். எல்லாமே வந்திருக்குதுன்னா உங்களுக்கு வரும். போன வாரம் அதுதானே நம்ம பேசணும். பாருங்களேன், தூண்டில் என்னது? மீன் பிடிக்க
தூண்டில் போட சொன்னாரு பேதுருவை பார்த்து. ஆனா மீனுக்குள்ள என்ன இருந்துச்சு? வெள்ளி பணம் இருந்துச்சு. ஆமென். அதே மாதிரி உங்க லைஃப்ல மிராக்கிள் மணி இனி வரும். நீங்க நிறைய அனுபவிக்க போறீங்க. ஆமென். நிறைய பார்க்க போறீங்க. ஆமென். வர வேண்டியது வரும், மிராக்கிளாவும் வரும், வர வேண்டியதும் வரும், வட்டி முதலுமா சேர்ந்து வரும். ஆமென். சகையு டாக்ஸ் கலெக்டர் பாருங்க, எல்லாத்தையும் புடுங்கி இருந்தான். ஒரு நாள் இயேசு போனாரு பாருங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல எல்லாருக்கும் செழிப்பு. ஏன்னா புடுங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்தான். அன்னைக்கு எல்லாருக்கும் மிராக்கிள் மணி வந்துருச்சு. ஆமென். ஆமென். உங்களை பார்த்து சொல்றேன், யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட புடுங்கினாங்களோ அங்க இயேசு வந்துட்டாருன்னா வட்டி முதல்ல திரும்ப வரும். ஆமென். ஒருவன்ட்ட நான் ஒரு மடங்கு வாங்கினா 4 மடங்கு கொடுக்குறேன்டா. வாங்கினது 1 கோடி, கொடுத்தது 4 கோடி. உங்களுக்கு அப்படிதான் வரும். ஆமென். வாங்கினது 1 கோடி, கொடுத்தது 4 கோடி. ஆமா, வாங்காட்டாலும் வரும். ஆமென். ஆமென். எந்த ஜனத்திலும் நடக்காத அதிசயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். ஆமென். அது மட்டும் இல்ல பாருங்க, வேற ஒண்ணு கூட நடந்திருக்கு பாருங்க. சிஸ்டர் பைக்ல போயிட்டு இருக்காங்க, சாரி நடந்து இப்படி ரோட்டு சைட்ல போயிட்டு இருக்காங்க, சைடு ஓரமா போயிட்டு இருக்காங்க. ஒரு பைக்கு ஒரு இடி இடிச்சு அங்க போய் விழுந்திருக்காங்க. ஆனா ஒரு தேவதூதன் பாதுகாத்தா, சின்ன ஸ்கிராட்ச் கூட கிடையாது. சின்ன ஸ்கிராட்ச் கூட கிடையாது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏந்தி கொண்டு போவார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நீங்க உயர போறீங்கன்னு தான் அர்த்தம். இது இவங்களுக்கு 2வது ஆக்சிடென்ட். முதல் ஆக்சிடென்ட் 3 நாள் கோமால இருந்தாங்க. எத்தனை நாள்? பிரெயின்ல பிளட் லீக்கேஜ். டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் 3 நாள் நான் கூட தான் இருந்து ஜோம் பண்ணேன். பாருங்க இன்னைக்கு எப்படி நிக்காங்க பாருங்க. ஆமென். ஒரு நோயே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆமென். டாக்டர் என்ன வேணாலும் சொல்லுவான், மருத்துவ அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றும். எல்லா மருத்துவ அறிக்கையினும் சிலுவையின் ரத்தம் மாற்றும். எப்படிப்பட்ட மருத்துவ அறிக்கையா இருந்தாலும் சரி, அது இயேசுவின் ரத்தம் அதை மாற்றும். ஆமென். பாருங்க, யாருக்கு நடக்கு தெரியுமா? யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு சில பிரச்சனை வரும். ஆமென். ஜெயிக்க போறவங்களுக்கு தான் வரும் போராட்டம். ஆமென். நம்ம சபை ஜெயிக்கிற சபை, அதனால நம்ம சபைக்கு போராட்டம் நிறைய இருக்குது. நம்ம உயர போறோம். அப்போ சீக்கிரத்துல உயர போறோம், சீக்கிரத்துல மேல வர போறோம். ஆமென். உங்க நிறைய பிரச்சனையில இருக்கீங்களா? குடும்ப வாழ்க்கையில நிறைய போராட்டத்துல இருக்கீங்களா? கவலையில இருக்கீங்களா? நீங்க மேல வர போறீங்க. சிஸ்டர் மேல வந்துருவீங்க. ஆமென். மேல வந்துருவீங்க. ஆமென். பாருங்க, 2 நாளாகமும் 20வது அதிகாரம். ஒன்னாவது வருஷம் வாசிப்பாங்க. 2 நாளாகமும் 20 1வது வருஷம் வாசிப்பாங்க. அதுல அந்த 2வது வருஷம் வாசிப்பாங்க. 2வது வருஷம் சிலர் வந்து உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், போதும், உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள். நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், ஏராளமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? ஏராளமான வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். ஏராளமான ஜெயம். கடன் பிரச்சனை ஏராளமா இருக்குதா? ஏராளமான பணம் வரப்போகிறது. ஏராளம். ஆமென். அது 25வது வசனம் வாசிங்க. 25 அதுல 25வது வசனம். பாருங்க, இப்ப ஏராளமான பிரச்சனை. இப்ப ஒரு 25 வசனத்துக்கு அப்புறம் ஏராளமான பொருட்கள். நல்ல கரங்களை தட்டி. ஏராளமான பிரச்சனை வருதா? அதே அதிகாரத்துலதான் சொல்லப்பட்டிருக்குது. ஏராளமான பிரச்சனை யோசபாத்துக்கு. ஆனா இப்ப பாருங்க, ஏராளமான பொருட்கள், தங்கம் வெள்ளி பணம். ஆமென். ஏராளமான பொருட்கள், ஏராளமான பிரச்சனை, ஏராளமான பொருட்கள். ஆமென். பாருங்க, அவ பயந்துட்டான். 1வது வசனம். இப்ப 1வது வசனம் வாசிக்க பாருங்க. 1வது வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் எவ்வளவு ராஜாக்கள் பாருங்க. ஒரு ராஜாக்கு எதிராக எத்தனை பேர் வராங்க? அநேக ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ண வராங்க. ஏராளமான பேர். இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, நமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய பாருங்க, ஏராளமான ஜனங்கள்
ஆமா, ஏராளமான ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமா வராங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமா ஏராளம் பேர் வந்தாங்கன்னா கவலையே படாதீங்க. உங்க பக்கத்துல ஏராளமான தேவ தூதர்களை ஆண்டவர் உங்களுக்காக இறக்குவார். ஆமென். ஏராளமான தேவ தூதர்கள் உங்களுக்காக வருவார்கள். ஆமென். மூணாவது சொன்னோம், அப்பொழுது யோசபாத் பயந்து. பாருங்க, யோசபாத் என்ன பண்றாரு? பயந்து போயிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆமென். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். எந்த பயத்திலையும் மனுஷன் என்ன செஞ்சிடாதீங்க, எந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், நோக்கி பார்க்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்த்தா உங்களுக்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால். ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க வாழ போறீங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க. பாருங்க, இப்போ யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிற. இப்ப பாருங்க, பயந்துட்டாரு. பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் பயப்படும் நாளில் உம்மை. பயப்படுறீங்கன்னா யார நம்பணும்? நீங்க கர்த்தரை நம்பணும். பயப்படுறனால யாரதான் நம்பணும்? ஆமென். வெற்றி பெற்ற எல்லாரும் பாருங்க, அவங்க ஒரு தோல்வியில ஜெயித்தவர்கள் தான். ஆமென். தோல்வி வருமான்னு கேட்டா தோல்வி வரும். தோல்விதான் உங்கள் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. ஆமென். தோல்வியை நீங்க சரியா நீங்க கையாண்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட போறீங்க. ஆமென். தோல்வி கடைசி வரைக்கும் பாருங்க, சிலர் எல்லாம் பாருங்க பிசினஸ் பண்ணி அப்படி தோத்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிருவாங்க. அப்படின்னு நான் சொல்றேன், பிசினஸ்ல தோல்வி வந்துச்சுன்னா நீங்க போராடுனதே நல்லது, பிசினஸ் தொடங்குனதே நல்லது. நீங்க இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த தோல்வி உங்க ஜெயத்தின் முதல் படி. ஆமென். தோல்விதான் உங்களை என்ன செய்ய போகுது? ஜெயிக்க வைக்க போகுது. பாருங்க, இப்ப யோசபாத் ரொம்ப பயந்துட்டாரு. தாவீது சொல்றாரு பாருங்க, நான் பயப்படும் நாளில் உம்மை. கவலையே படாதீங்க. பயப்படுறீங்கன்னா ஆண்டவரை நம்புங்க. பயப்படுற நேரம் தான் யாரை நம்ப முடியாது? சின்ன காய்ச்சல் வர நேரம் ஆண்டவரை நம்ப முடியும். ஆனா பெருசா வர நேரம் என்ன செய்ய முடியாது? பயம் கூட உங்க விசுவாசம் கூடணும். ஆமே. பயம் உங்களுக்கு அதிகரிக்குதா? விசுவாசம். கடன் பிரச்சனை அதிகமா இருக்குதா? விசுவாசம். பணமே இல்லையா? விசுவாசத்தை அதிகரிச்சிருங்க. ஏன்னா உங்க தோல்விதான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது. உங்கள் பிரச்சனைகள் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது. பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமா, இந்த பிரச்சனைகள் நான் மேல வருவதற்கான ஒரு ஏணி படி. ஆமா, இப்ப பாருங்க, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு மனப்பட்டு. இப்ப பயந்தான், சுத்தி நிறைய ராஜாக்கள் வந்துட்டாங்க. ஆனா இப்ப பயப்பட்டு யார பாக்குறதுக்கா வராரு? கர்த்தரை தேடுறதுக்கு. பயப்படுறீங்களா? ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுனா நீங்க கைவிட பட மாட்டீங்க. ஆமென். ஆண்டவரை தேடுனா நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆண்டவரை தேடுங்க. அதுல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. ஆமென். ஆண்டவரை தேடுங்க, அதுல பதில் இருக்குது. ஆமென். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை. உபவாசம்னா என்னது? சாப்பிடாம உட்கார்ந்து ஜெபிக்கிறது. பாருங்க, இந்த பிரச்சனையில அவன் மட்டும் இல்ல, தேசம் முழுவதையும். ஆமென். ஒரு பிரச்சனை உட்கார்ந்து கணவன் மனைவியை ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை உட்கார்ந்து பிரேயர் பண்ணுங்க. ஆமென். உபவாசம் பண்றது நல்லது. ஆமென். ஏன்னா நீங்க சாப்பிடுறத விட மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா? பாருங்க, சாப்பிடாம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஹெல்தியா இருக்கும். ஆமென். பிரசன்ஸ்ல உட்கார்ந்தா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஆமென். எத்தனை பேர் அப்படி அதை அனுபவப்பட்டிருக்கீங்க? பிரேயர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யாது? பசிக்கவே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ நீங்க அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள். டெய்லி அவர் என் கூட பேசுறாரு, டெய்லி அவர் என் கூட உறவாடுறாரு. நம்ம டெய்லி பைபிள் எடுத்து படிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நில்லுங்க, ஆண்டவரோட நில்லுங்க.
உங்க எல்லா பிரச்சனைகளும் ஓடிரும். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. ஆமென். இப்ப யோசபாத்துக்கு விரோதமா இவ்வளவு ராஜாக்கள் வராங்க, ஆனா ஒரு வழியா வந்தா 7 வழியா போவான். அது மட்டும் இல்லாம உயிரோட போக மாட்டான். ஆமென். வெட்டுந்து அவன் செத்து போனான். ஆமென். உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். அது வாய்க்காது. ஆமென். கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். ஆமென். மாறும். ஆமென். மாறாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக, அது சொல்றது யாரு சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. என் பிள்ளைக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது தூள் தூளா மாறிடும். ஆமென். அது எரிஞ்சு போயிடும். அது ஒண்ணு இல்லாம பெரிய பர்வதமே, நீ ஏமாத்துறோம் செருபாபேலுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமபூமி ஆயிரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். தொட முடியாது, அணுகாது. ஆமென். யோவான் 6:57 சொல்லுது பாருங்க, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வார்த்தை, வசனத்தை எடுத்து நீங்க படிக்கிறீங்களா? பைபிள் எடுத்து நீங்க படிக்கிறீங்களா? அந்த வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்வீங்க பாருங்க. இப்ப சிலர் எல்லாம் பாருங்க, இந்த ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க பாருங்க. ஆனா சிலர் எல்லாம், நான் எல்லாம் வந்து காலையில சாப்பிடுறது 12 மணிக்கு தான் சாப்பிடுறது. பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு நோய் கூட வந்ததே கிடையாது. மதிய சாப்பாடு 4 மணி 5 மணி, பார்த்து பார்த்து சாப்பிடுறதே கிடையாது. டெய்லி நான்வெஜ் தான், டெய்லி சிக்கன், டெய்லி நல்ல சாப்பாடு நமக்கு எதுவுமே. ஏன்னா மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும். நீங்க பிரசன்ஸ்ல இருந்துட்டாலே உங்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய அவசியமே. நானும் ஒரு காலத்துல பயங்கரமா இப்படிதான் இருப்பேன் பாருங்களேன். இயற்கையான உணவு தான் சாப்பிடுவேன். இயற்கையான அரிசி அப்படிதான் சாப்பிடுவேன். ரொம்ப நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. வெஜ் இப்படிதான் இருந்தேன். ஆனா என்னைக்கு ட்ரூத் அறிய ஆரம்பிச்சிட்டோம், அன்னைக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். ஒரு நோயும் உங்களை தொட முடியாது, ஒரு நோயும் உங்களை தாக்க முடியாது. ஆமென். திருப்தியா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கொழுமையானதை புசித்து. கொழுமையானதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர், பிரஷர் வந்தாலும் அது தாக்கு பிடிக்காது. என் சரீரத்துல அது நிக்கவே நிக்க. நல்லா சாப்பிடுங்க. லட்டு 1 கிலோ வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்யாதீங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்யாதீங்க, ஒண்ணுமே செய்யாது. லட்டு எல்லாம் மருந்தா மாறிடும். ஆமென். என்ன இனிப்பு சாப்பிட்டாலும் அது எதுவா மாறிடும். ஆனா ஒருத்தங்க பார்த்து பார்த்தே பயந்தே நான் பயப்படும் காரியம் எனக்கு பயந்தே சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? ஐயோ. அவன் தைரியமா, எந்த தீங்கும் என்னை, பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில், இங்க 1000 பேருக்கு சுகர், இங்க 15,000 பேருக்கு கொரோனா வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்த. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்து செத்து போனாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எவனுக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கோ என் குடும்பத்துக்கோ நோ நடக்காது. வாதை என் கூடாரத்தை அணுகவே அணுகாது. கூடாரம் என்ன? வீட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஆமா, 1000 15,000 பேர் காலியானாலும் கொரோனாவா, சுகரா, பிரஷரா, பிபியா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மை ஒருவேளை வரும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஆமென். கவலையே படாதீங்க. ஒண்ணு வந்துருச்சா இனி வராது. உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்குதா, இனி என்ன செய்யாது. சுகர்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, சுகர்லாம் மாறவே நமக்கு எவ்வளவு கேன்சர் ஹீல் ஆயிருக்குது இங்க. பாருங்க, நான் திருநெல்வேலியில இருக்க நேரம் ஒரு சிஸ்டர் இங்க ஒரு துணி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரோஜா சிஸ்டர், நம்ம அழகேஷ் பிரதர் தான் வந்து அவங்க நம்பர் கொடுத்திருந்தாங்க. அவங்க அம்மாக்கு இந்த இடத்துல ஷோல்டர்ல கேன்சர் கட்டி, பயங்கரமான கட்டி. போன்ல பிரேயர் பண்ணேன். ஒரே வாரத்துல கேன்சர் கட்டி கரைந்தது. அவன் திருநெல்வேலியில இருந்தா ஷோ பண்ணேன். அவன் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கட்டி நல்லா இருக்காங்க. ஆமென். சபையில ஆண்டவரோட இணையலன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு ஆபரேஷன் ஆயிருக்கலாம். ஆளு கூட என்ன பண்ணிருக்கலாம், காலியா இருக்கு. எல்லா நோய்களையும் சுகமாக்குவார். ஆமென். சுகமாக்குகிற தெய்வம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்படி தழும்புகளால் சுகம் ஆனீர்கள். ஆமென். வார்த்தையை அனுப்பி
வார்த்தை யாரு? இயேசுவே உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். எல்லா சுகம்ங்கிறது எவ்ரி சைடு இயேசுவே உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ராச்சா மாலா ஷாக்கா, இயேசுவே எனக்காக இறங்கி வந்திருக்கிறார். வார்த்தையை அனுப்பி அவர் வார்த்தையை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். வார்த்தையாகிய இயேசுவை இறங்கி வந்திருக்கிறார். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ வார்த்தையாகிய இயேசு இறங்கி வந்திருக்கிறார். வார்த்தையாய் இயேசுவை இறங்கி, நீங்க எப்ப ஏன் கவலைப்படுறீங்க? வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதுக்கு வருத்தப்படாதீங்க? அவன் வருத்தமே படாதீங்க. ஆமென். அவர் இருக்கிறார், கவலையே படாதீங்க. ஆமென். ஜீசஸ். இப்போ யோசபாத்து பயந்துட்டாரு. பயந்தா இயேசுவை நம்பணும். நான் பயப்படும் காரியம் எனக்கு, யோபு சொல்றாரு, நான் பயப்படும் காரியம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? நீங்க பயந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு நேராது. ஆமென். நீங்க பயந்தாலும் நேரவே நேரம். எப்படி நேரம்? எத்தனை நாள் நம்ம செத்த மாதிரி பயந்துருக்கிறோம், எத்தனை மாதிரி நம்ம சாகுற மாதிரி கனவு கண்டிருக்கோம். ஏதாவது ஆச்சா? எவ்வளவு பயந்துருக்கிறோம். விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்க தப்பா பயந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆமென். ஆமென். நீங்க தப்பாவே பயந்தாலும் உங்களுக்கு நடக்காது. ஆமென். பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு பாருங்க, நான் பயப்படும் காரியம் எனக்கு, என் பயத்துக்காக தான் இயேசு சிலுவையில மரித்தார். ஆமென். ஒருவேளை நீங்க பயந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவா, அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், நெகட்டிவாவே பேசாதீங்க. நீங்க நெகட்டிவா பேசினாலும் நடக்காது. ஆமென். அவன் நானும் அப்படிதான் இருந்தேன். அவன் எனக்கு ஒரு காலத்துல யாராவது நெகட்டிவா பேசினா பிடிக்கவே பிடிக்காது. என் ஒய்ஃப்ல ஏதாவது நெகட்டிவா பேசினா, என்ன நான் இவ்வளவு விசுவாசத்துல இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறேன்னு என் ஒய்ஃபை பார்த்து திட்டுவேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீ நெகட்டிவா பேசினாலும் எனக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். ஆமென். எந்த எதிர்மறையும் என்னை தாக்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளை தாக்க முடியாது. ஆமென். அதுதான் விசுவாசம், அதுதான் faith. ஆமென். உங்க பிள்ளை நெகட்டிவா பேசணும்னு சொல்லி நீங்க சாப்பாடு கொடுக்காம இருப்பீங்களா? நீங்க நெகட்டிவா பேசினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறத விடவே மாட்டார். அவர் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். ஆசீர்வாதத்தின் தேவன் அவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. நீ நெகட்டிவா பேசு, நீ என்னவும் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பேன். அவன் அதுதான் ரட்சிப்பு. இயேசுவே ஆண்டவர் வந்துட்டீங்களா? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கனாலே எல்லாம் வந்துடும். அவன் ரொம்ப பயப்படுறாரு பாருங்க. ஆனா பயத்திலையும் ஆண்டவரை தேடினாரு. அவன் ஆண்டவரை தேடுறதை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நம்ம சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் இன்னைக்கு வராங்க, அடுத்த வாரம் வருது. ஆனா சிலர் அப்படியே நிக்கீங்க பாத்தீங்களா, அப்படியே இருக்கீங்க பாத்தீங்களா. கொஞ்சம் பேரு நீங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க. ஆமென். தொடர்ந்து வர்ற உங்க வாழ்க்கைகள் மாறப்போகுது. ஆமென். கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க, பிரச்சனையில யாரை தேடுறாங்க? இவர் பக்கத்துல வேற ஒரு ராஜாவை கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா வேற ராஜாவை கூப்பிட போல, இவர் இயேசு ராஜாவை கூப்பிட வந்தார். இயேசுவின் அரசாட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆமென். உங்க பயத்துல, உங்க பிரச்சனைகள்ல நீங்க இயேசுவை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் வந்து எனக்காக இறங்கி அதுல எனக்கு வெற்றியை தருவார். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? யூதா ஃபுல்லா, தேசம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, உபவாசம் இருந்தா அல்சர் வந்துடும், ஒண்ணும் வராது. அவருடைய பிரசன்னம் என்ன செஞ்சிடும்? ஆமா, அவருடைய பிரசன்னம். அவன் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பானா. அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடுனால பிழைக்கிறது இல்ல, அவருடைய வார்த்தைய அறிக்கை பண்ணுவதனால நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. பாருங்க, நீதிமொழிகள் 4:20 வாசிங்க. நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் பேசுறேன் பாத்தீங்களா, இதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா நீங்க சாப்பிட கூட அவசியம் இல்லை. கீழே வாசிங்க.
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடல்களுக்கு எல்லாம் உங்க உடல்களுக்கு ஆரோக்கியம் தேவ வசனம், உங்க உடல்களுக்கு ஆரோக்கியம் இயேசு இயேசு இயேசு. ஆமென் ஆமென். உபவாசம் பண்ணினார்கள். உபவாசம் பண்ணினா வார்த்தையாகிய இயேசு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார். அவரோட உறவுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வேற எதுவும் கிடையாது. மருந்து, மாத்திரைகள், சாப்பாடு எதுவும் ஆரோக்கியம் கிடையாது. வசனம், வார்த்தை, இயேசு ஆரோக்கியம். ரெண்டு இருக்கு பாருங்க, வேத வாக்கியம், வார்த்தை. வேத வாக்கியம்னா வசனம், வார்த்தை யாரு? வேத வாக்கியத்தை விட இயேசுவை நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்களேன், இயேசுவோட உறவுல இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், உடலுக்கு எல்லாம் என்னதான். அதே மாதிரி இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். வார்த்தை என்ன செய்யணும்? வசனத்தை அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வியாதியை உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லி இருக்குது. ஆண்டவர் வியாதியை என்னை விட்டு விலக்குவார் விலக்குவார் நீங்க பேசிட்டு அது விலகிடும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். மிராக்கிள் மணி வருது வருது வருது. ஆமென். எதெல்லாம் நீங்க அறிக்கை பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அதுதான் வார்த்தையின் வல்லமை. ஆமென். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். கண்டிப்பா எந்த சூழ்நிலைகளை நீங்க என்ன செய்யாதீங்க. பயப்பட்டாலும் நல்லதா நடக்கும். பயப்பட்டாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. பாருங்க, அடுத்து இந்த வசனத்துக்கு வாசிங்க பார்க்கலாம். கீழே வாசிங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட எல்லாரும் இப்ப ஏட்டதான் வராங்க. சகாயம் தேட ஏட்ட வராங்க. எந்த சூழ்நிலைகளையும் சகாயம் தேட ஏட்டதான் போனோம், கர்த்தர்கிட்ட தான் போனோம். சகாயம் தேடுறது ஏட்டதான் போனோம். எந்த மனுஷனையும் என்ன செய்யாதீங்க. பாருங்க, நான் மிராக்கிள் மணின்னு பேசிட்டே இருந்தேன்னா உடனே செல்லர் போன் பண்ணி எனக்கு பாஸ்டர் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமா? பாருங்க எங்க வருது பாத்தீங்களா? யாருன்னே தெரியாது. நான் சொன்னேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஜோம் பண்றேன். மிராக்கிள் மணி உங்களுக்கு என்ன செய்யட்டும்? அப்படி அடுத்தவங்களை பார்க்க கூடாது. எல்லா இடத்துலயும் சகாயம் யாரதான் தேடணும். நீங்க ஒரு இடத்துல கையை ஏந்த போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க விசுவாசம் யார் மேலதான் போகுது? மனுஷன் மேலதான் போகுது. ஆமென். பாருங்க, போன மாசம் எனக்கு கொஞ்சம் வாடகை கொடுக்க கூட டைட்டு தான். ஆனா பாருங்க, நான் நம்பினது யாரதான் நம்பினேன்? வாடகை கொடுக்க வேண்டிய காலையில வந்துருச்சு வாடகை. ஆமென். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறது யாரதான் நம்புவேன்? ஆமா, ஏசப்பாவை தான் நம்ப. நமக்கு இந்த ஹாலோட வாடகை கொடுக்கணும், என் வீட்டு வாடகை கொடுக்கணும், ஆமென், ஃபேமிலி பார்க்கணும், எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆனா ஆண்டவர் ஏராளமா தாராளமா தான் நடத்துறாரு. சில நேரங்கள் இந்த மாதிரி வந்துருது. இது விசுவாசத்தின் பரீட்சை. இந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த மனுஷனையும் தேடி என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை பார்த்துட்டீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவரை தான் நம்பணும். ஆமென். கேட்கிறோம் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமென். கேட்க கேட்க அவர் தருவார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் சர்வ வல்லவர். ஆமென். எல்லாம் செய்ய வல்லவர் அவர். உங்க சூழ்நிலைகள் மாறுங்கிறேன். ஆமென். இப்ப என்ன இல்லையோ அது வரும். ஆமென். வேலை இல்லையா? வேலை வரும். பணம் இல்லையா? பணம் வரும். ஆரோக்கியம் இல்லையா? ஆரோக்கியம் வரும். இவங்க எல்லாம் யார தேடுனாங்க பாருங்க? கர்த்தரை தேடுகிறதற்கு. எந்த சூழ்நிலை கர்த்தரை தேடுகிறத என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் தேடுறதை என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தரை தேடுறது இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஆமா, ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சிட்டாங்க? உபவாசம் வச்சாங்க. சகாயம் தேட கூடினார்கள். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட சகாயம் தேட கூடினார்கள். யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட. நம்ம சபைக்கு இந்த வசனம் தீர்க்க தரிசனம் பாருங்க. எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட. எல்லா பட்டணங்களிலிருந்து நம்ம சபைக்கு வருவாங்க சீக்கிரத்துல. ஆமென். எல்லா பட்டணத்துல இருந்தும் ஆண்டவரை தேட நம்ம சபைக்கு என்ன செய்வாங்க? இது உங்களுக்கு தீர்க்க தரிசனம். ஆமென். எல்லா பட்டணங்களிலும் இருந்து உங்களை தேடி பணம் வரும். எல்லா பட்டணங்களிலிருந்து உங்களை தேடி ஜனங்கள் வரும். எல்லா பட்டணங்களிலிருந்தும் உங்களை தேடி கோல்டு வரும், தங்கங்கள் வரும். ஆமென். நகைகள். ஆமென். எல்லா பட்டணங்களிலிருந்து கார்கள் இறங்கும் உங்க வீட்டுக்கு. புது கார் வந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் போன் பண்ணுவாங்க. பிரச்சனைகளில் தான் நம்முடைய வளர்ச்சி என்ன செய்யுது? நம்முடைய வளர்ச்சியின் ரகசியம் என்னது? நம்முடைய பிரச்சனைகள். யாராவது இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம யாராவது இருக்காங்களா? பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. அவன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. யோசபாத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? சுத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்க? யோசபாத்துட்ட வராங்க, காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சுத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்க?
வாராங்க. ஆனா அது என்ன செய்யல? இப்ப அவன் மனுஷனை பார்க்காம எங்கதான் வாரான்? யாரு இப்போ ஜீசஸ் ஷரமானதான் நமக்கு ஆமென். யார தேடி போறான்? கர்த்தரை தேடி என்ன செய்யறான்? போறான் பாருங்க. எல்லாரும் சேர்றாங்க. எல்லாரும் 5வது வசனம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்கள் எருசலேமில் கூடின சபையிலே. அப்ப சபை, பவுல் சொல்றாரு பாருங்க, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? சிலர் விடுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சபை கூடி தொடர்ந்து வரணும். பாருங்க, நிறைய பேரு சபைக்கு வர்றதே கிடையாது. அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படி அதை நம்ம யோசிக்க முடியும்? சொல்லுங்க. ஒரு எதிர்காலம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சபையில தான் இருக்கு. ஆனா உங்க எதிர்காலம் அது என்னது? அது ஒரு அபிஷேகம். அபிஷேகம் சகலத்தையும் இருக்கிறதா என்னது? அபிஷேகம். இப்ப நீங்க வீட்டுல இப்போ உங்களுக்கு உடம்பு இன்னைக்கு 2-3 ஃபேமிலி ஏன் வரலன்னு கேட்டதுக்கு, எனக்கு உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னா, அங்க இருந்தா சரியாகுமா? இங்க வந்தா சரியாகுமா? இங்க வந்தாதான் சரியாகும். மருத்துவமனைக்கு போனா கூட சரியாகாதது ஆண்டோடைய சமூகத்துல வந்தா என்ன செஞ்சிடும்? நம்புறீங்களா? என்ன சூழ்நிலைகள்லயும் நான் சாவ போற கண்டிஷன்ல இருந்தாலும் நான் எங்க வந்துருவேன்? ஆமா, ஆலயத்துக்கு வந்துருவேங்கிற ஒரு முடிவு என்ன செஞ்சிடணும்? எல்லா சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சிடணும்? சிலருக்கெல்லாம் வேலை அந்த டைம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். சொந்த பிசினஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருங்க? ஆமா, நீங்க இங்க வந்தாலே போதும், உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? எல்லாம் வந்துடும். ஆமென். அதான் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. பவுல் தான் சொல்றாரு, சபை கூடுறத சிலர் விடுற மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்க அதை என்ன செய்யாதீங்க? சபை கூடு வர்றத சிலர் விடுறது மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு பாருங்க. பண்ணி என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவர், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். அப்போ ஜாதிகளின் ராஜ்யங்களை ஆளுகிறது யாரு? கர்த்தர். உங்க ராஜ்யங்கள், உங்க வீடு, உங்க சிச்சுவேஷன்கள், இதை எல்லாம் ஆளுகிறது யாரு? கர்த்தர் தான் ஆளுகிறார். ஆளுறது யாரு? கர்த்தர் ஆளுகிறார். ஆமென். அதான் சொல்லியிருக்கு பாருங்க. வாசிங்க. உம்முடைய சிநேகிதனாகிய உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. உம்முடைய கரத்திலே வல்லமையும் உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது என்று ஒருவரும் உம்மோடு பாருங்க. இப்ப பிரச்சனை இவனுக்கு, ஆனா அவன் இழுத்து விடுறது யாரை இழுத்து விடுறான்? நான் ஒண்ணும் கிடையாது. உங்க பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரை இழுத்து விட்டுறணும்? நீங்க ஒதுங்கிட்டு தலைவா நீங்க பாத்துக்கோங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சிருவீங்க. அவன் இப்ப யோசபாத்துக்கு பிரச்சனை, ஆனா சொல்றது யார சொல்றாரு பாருங்க. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு. இப்ப எதிர்த்து யார்? யோசபாத்தை எதிர்த்து வந்திருக்காங்க. ஆனா யோசபாத் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது. உங்க எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமா வரல, உங்களுக்கு விரோதமா தான் வந்திருக்கான். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் இறங்கி வந்துருவார். இந்த வசனம் அவர் பேசுறத பாருங்களேன். எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. கடவுள், பரலோகத்துல இருக்கிற நீங்க தான் யாரு? கடவுள். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கரத்துல வல்லமையும் பராக்கிரமம் இல்ல. உங்க கரத்தை நம்பாதீங்க. தேவ கரம் உங்களுக்காக இந்த வேளையில இறங்கி ராட்சாமா நஷா, அவருடைய கரத்துல வல்லமையும் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது. அவருடைய வல்லமையினால் எல்லாம் நடக்கும். ஆமென். எப்பேற்பட்ட ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமா வரலாம். சிலருக்கு பணங்கள் இருக்கலாம், சிலருக்கு சில சூழ்நிலைகள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எஸ், உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய வல்லமை எனக்காக இதை செய்யும். ஆமென். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய பராக்கிரமம் இதை செய்யும். இன்னொரு வசனம் சொல்றது பாருங்க, அவருடைய வைராக்கியம் செய்யுமா. உங்களுக்காக அவர் என்ன பண்றாரா?
வைராக்கியம் பாராட்டுகிறார். வைராக்கியமா இருக்கார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுல, உங்களை வாழ வைக்கிறதுல, உங்களை தூக்கி நிறுத்துறதுல அவர் வைராக்கியமா இருக்காரு. அப்ப நீங்களும் சர்ச்சைக்கு வரணும்னு என்ன செய்யணும்? வைராக்கியமா இருக்கணும். அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? அது மட்டும் இல்ல, ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரணும்னு வைராக்கியமா இருக்கு. நேத்துல நிறைய பேர் போன்ல மாஸ்டர் அவங்க வந்துருவாங்க, இவங்க பார்த்தா தனியா வந்து 10 பேரை என்ன செஞ்சிடறோம்? அத சொல்லியிருக்கேன் பாருங்க. நம்ம சர்ச்சில் 10 பேரை கூட்டிட்டு வர்றவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்போ உங்க வீட்டுல என்ன இல்லையோ அது வரும். டிவி இல்லைன்னா டிவி, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லைன்னா கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். 10 பேரை கூட்டிட்டு வர்றவங்களுக்கு கிஃப்ட். சொல்லியிருக்கேனா சிஸ்டர்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்களேன். அவன் நிறைய பேர் அதனால போட்டி போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லா சபையிலையும் கிறிஸ்துமஸுக்கு பாத்தீங்கன்னா பாத்திரமா இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு மட்டும் லாரி லாரியா வந்து இறங்கும். ஆமென். அதுதான் நம்ம சர்ச், செழிப்பின் சபை. ஆமென். என்ன உங்க சபையில லாரி லாரியா வருது? அதுதான் எங்க சபை. ஆமென். பேசுற எல்லாத்தையும் அவர் செய்வார். வாயின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென். எதை பேசுறீங்களோ அது என்ன செய்யும்? வரும். ஆமென். நம்ம சபை வேற லெவல்ல போயிடும். எத்தனை நம்புறீங்க? சீக்கிரத்துல 1000 பார்ப்போம், லட்சங்களை பார்ப்போம். பணத்திலையும் ஜனத்திலையும். சொல்லுங்க, பணத்திலையும். சில நேரம் பார்க்கிற நேரம் நடக்கிற மாதிரியே இருக்காது. நடக்கிற மாதிரியே இல்லைன்னா அதுதான் உங்களோட விஷயம். சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இருக்கும் பாத்தீங்களா? அதுதான், அது எப்படி சொல்ல, அதுதான் உண்மை. நடக்கவே விசுவாசம். ஆமா, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னா அதுதான் வாய்ப்பு ராஜா. அவன் வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறவர் எங்கள் தேவன். ஆமா, எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறவர் தான் யாரு? வாய்ப்புகளை உருவாக்குகிறவர், வாய்ப்புகளுக்காக கதவுகளை திறக்கிறவர். அவன் உங்களுக்காக அடைபட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறவர். அவன் திறக்கிறவர் மட்டும் இல்ல, அதை உடைக்கிறவர். ஆமா, அதை சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? என் திறக்கிறதுக்கு நேரம் இல்ல, அது ஆமா உடைச்சிருவாரு. அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திற்கு புதையல்களையும் எப்படி தருவாரா? இருப்பு தாழ்பால்களை முறிச்சு பெண்கள கதவை உடைச்சு திறக்கிறதுக்குலாம் நேரமே கிடையாது. டப்புன்னு என்ன செஞ்சிருவாரு? ஆமா, தந்துருவாரு பாருங்க. ஓகே, கீழே வாசிங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்க. பிரச்சனை இவருக்கு. இப்ப அடுத்து யாரை இழுக்கிறாரு? நான் ஆபிரகாமின் சந்ததின்ட்டாரு. நீங்க எல்லாம் துரத்திட்டு அப்ப நீங்களும் ஜெபிக்கிற நேரம் ஆபிரகாமுக்கு செஞ்சா நீங்க எனக்கும் இதெல்லாம் டெக்னிக். சரியா? எப்படி ஆண்டவர் இருந்து வாங்கணுங்கிற பாருங்க. இப்ப இவருக்கு பிரச்சனை, உடனே ஆபிரகாம்ட்டாரு. ஆமா, எல்லாரையும் துரத்திட்டு ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து, ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். இது யார் சொன்னது? சாலமன். இப்ப சாலமன் எழுதிட்டாரு. முதல்ல யார கூப்பிட்டாரு? முதல்ல ஆண்டவர்ன்ட்டாரு, அப்புறம் ஆபிரகாம்ன்ட்டாரு. இப்ப யாரு? ஒரு வசனம் சொல்லுது, இந்த ஆலயத்தை பார்த்து, சாலமன் கட்டின ஆலயத்தை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன நாளும் நடக்கும். உடனே இப்போ இப்படி சொல்லி இருக்குல்ல, இப்ப நாங்க அதுக்காக ஜெபம் பண்றோம், நீங்க எனக்கு செஞ்சுதான். யோசபாத்து சாதாரண ராஜா கிடையாது, ஒரு பயங்கரமான ராஜா. எல்லா டெக்னிக் என்ன செஞ்சிருக்காரு? கடவுளை எப்படி கூப்பிட்டா வருவாருங்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காரு? தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. உடனே இப்போ ஆலயத்தை எழுதிட்டாரு. நீங்க இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க எனக்கு என்ன செய்யணும்? இதுக்கு மேல ஆண்டவர் மௌனமா இருப்பாரா? அப்ப உங்க லைஃப்ல அவர் மௌனமா இருக்கவே மாட்டாரு. ஆமென். அவரை சரியா கூப்பிட்டுட்டீங்கன்னா வந்துருவாரு, தப்பா கூப்பிட்டாலும் வந்துருவாரு. இயேசுவேனாலும் வந்துருவாரு. ஆமென். சரியா கூப்பிடுறீங்களோ தப்பா கூப்பிடுறீங்களோ, அவரை கூப்பிட்டா அவர் உங்களுக்காக இறங்கி வந்து கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை கூப்பிட்டீங்களா, அவ்வளவுதான், வந்துட்டாரு, செஞ்சிட்டாரு, நிறைவேற்றி விட்டார். ஆமென். அடுத்த வசனம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் இருந்து வருகிற போது அம்மோன், புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுத்திகரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நன்மைக்கு பாருங்க,
நிறைய பேருக்கு நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு செஞ்சது என்னது? செஞ்சது நன்மை. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, நான் நன்மை செஞ்சேன் ஆனா அவன் எனக்கு என்ன செஞ்சுட்டான். நிறைய பேர் நம்ம லைஃப்ல இப்படி வந்திருக்காங்க தானே. நன்மை செஞ்சா என்ன பண்ணிடுவாங்க? நல்லது. ஆமென். தீமையிலும் நன்மை. சொல்லுங்க, தீமையிலும் நன்மையிலும் தீமை இல்ல, தீமையிலும் நன்மை. எல்லா தீமையும் அவர் என்னதான் எப்படி மாத்துறாரு? எல்லா தீமையும் அவர் என்ன செய்யறாரு? நன்மையாய் மாத்துகிறார். ஓகே, கீழே வசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு இப்பதான் சொல்றாரு பாருங்க, ஏராளமான எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு. என்னைக்கு நீங்க என்னால முடியாது ஆண்டவரே, என்னால இது முடியாது, எனக்கு பலன் இல்லைங்கிறீங்களோ அவருடைய பலன் வரும். பலவீனத்தில் என் பலன், அவருடைய பலன் என்ன செஞ்சிருவான்? உங்க பலவீன நேரத்துல அவரை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவருடைய பலன் என்ன செஞ்சிரும்? எப்படி விளங்கும்? சும்மா இல்ல, எப்படி விளங்கும்? பூரணமா. சொல்லுங்க, பூரணமா விளங்கும். கீழே வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. புடிச்சிட்டு போயிட்டானுங்கன்னா அவ்வளவுதான், பிள்ளைகளை விட மாட்டான், எல்லாரையும் தூக்கிட்டு போயிருவானுங்க, தேசத்தை ஃபுல்லா என்ன செஞ்சிருவானு, என்ன செய்யதுன்னே தெரியல. உங்க சூழ்நிலை ஒருவேளை அப்படி இருக்குதா? என்ன செய்யணும்னே தெரியலங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான வழியை அவர் திறக்க வல்லவர். ஆமென். என்ன செய்யணும்னே முடியாது, என்ன செய்யணும்னே தெரியாது, நடக்குது, முடியவே முடியாது, அந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கான வழி அவர் என்ன செய்வார்? ஆமென். வனாந்தரத்துல வழிகளை ஏற்படுத்துவார், அவாந்தர வழிகள்ல ஆறுகளை என்ன செய்வாராம்? பாலைவனத்தை சூளைவனமா மாத்துவார். எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வறண்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதை மாற்ற என் தேவன் வல்லவராய். கீழே வசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் எங்க நின்னாங்க? கர்த்தருக்கு முன்பாக நின்றார். நம்ம ஏராளமான பிரச்சனைகள்ல எங்க வந்து நின்றோம்? எடுத்தது மருத்துவமனைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது? முதல்ல ஆண்டவர் தான். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரசன்ஸ்ல சொல்யூஷன் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல எல்லா நோய்களுக்கும் சொல்யூஷன் இருக்குது, பதில் இருக்குது. ஆமென். பாருங்க, எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரி வந்துச்சுது, அப்படியே ஒரு மாதிரி கோல்டு மாதிரி எல்லாம் வந்துச்சுது. ஆனா பிரசன்னத்துல இருந்தேன், ஓடிடுச்சு. ஆமென். பிரசன்னத்துல இருந்த வருமானு கேட்டா வரும். ஏன்னா உலகத்துல உபத்திரவம், உலகத்துல இருக்கிறனால சில உபத்திரவங்கள் வருது. ஆனா உங்க சரீரத்துல அது தாக்கு பிடிக்க முடியாது. ஆமென். இது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? தேவன் எங்க இருக்கிறார்? நீங்களே அந்த ஆலயம். கையில கட்டின எந்த ஆலயத்திலும் நான் என்ன செய்வதில்லை? வாசம் செய்வது இல்லை. நீங்களே அந்த ஆலயம். நான் உங்களுக்குள்ள என்ன செய்யறேன்? ஆண்டவர் எங்க வாசம் செய்யறாரு? எனக்குள்ள வாசம் செய்யறாரு. அப்போ பாருங்க, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை, எந்த ஆலயம்? கட்டிடம் இல்ல, கையில கட்டுற எந்த ஆலயத்திலும் நான் வாசம் செய்வது. கட்டிடத்துல அவர் வாசம் செய்யறதே கிடையாது. இந்த பில்டிங்ல அவர் என்ன செய்யல, அதனாலதான் ஷூ போடுறது அதெல்லாம், இதுல அவர் என்ன செய்ய மாட்டாராம்? இங்க வாசம் செருப்பு கிருப்பு எல்லாம் ஒரு விஷயமே. அவர் இங்க என்ன செய்ய மாட்டாரு. அவர் வாசம் செய்யறது எங்கதான் வாசம் செய்யறாரு? இங்கதான். நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ளதான் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. பாருங்க, ஒருத்தன் உங்களை கெடுத்தா அவரே இறங்கி வந்து என்ன செய்வாராம்? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் கெடுப்பாரான்னு கேட்டா, உங்களை ஒருத்தன், என் பிள்ளைக்கு எதிராக ஒருத்தன் வந்தானா கடவுள் என்ன செஞ்சிருவாரு? ஒரு நல்ல செய்தி. ஆமென். உங்களுக்கு எதிரா ஒருத்தனின் ஆலயத்தை கெடுத்தால், சில இடத்துல எல்லாம் பாருங்க, சில பிசாசு சிலதை சுரண்டி இருப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் பல மடங்கு திரும்ப வந்துடும், 7 மடங்கு வந்துடும். மனுஷன் கெடுத்ததும் வரும், பிசாசு கெடுத்ததும் வரும். எதெல்லாம் கெடுக்கப்பட்டதோ, எதெல்லாம் எடுக்கப்பட்டதோ, அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகளுக்கு பல மடங்கு திரும்ப வருவதாக. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். உங்களுக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார், உங்களுக்காக கடவுள் இறங்கி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண், உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீங்க நம்புற எல்லாம் வரும். ஆமென். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுதே சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவர் சொன்னது.
நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தர் மேல என்ன செஞ்சிச்சு? கர்த்தருடைய ஆவி. உங்களை பார்த்து சொல்றேன், யூ ஆர் சோசன். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வந்திருக்கு. அநேகர் அழைக்கப்பட்டனர், ஆனா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் சோசன். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். லேவியன் மேல் இறங்கினது போல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி இருக்கிறார். போன புதன்கிழமை அதுதானே பேசினேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்கினா என்ன நடக்கும்? சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம். ஆவியானவர் உங்க மேல வந்துட்டாருன்னா ஏழையை பணக்காரன் ஆக்குகிற வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப யார் மேல இறங்கி இருக்கா? இங்க லேவியன் மேல என்ன செஞ்சிருக்குது? இறங்கி இருக்குது. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவரு கூட எல்லாம் என்ன செஞ்சிரும்? சேர்ந்து வந்துடும். கடவுளோட எல்லாம் என்ன செஞ்சிரும்? சேர்ந்து என்ன செஞ்சிரும்? வந்துரும். கீழே வசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் நல்ல கரங்களை தட்டி நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திலே பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எஸ், அது எப்படிப்பட்ட கூட்டமா வேணாலும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும். உங்களுக்கு எதிராக வந்திருக்கிற ஏராளமான பிரச்சனைகளா இருக்கலாம், நோய்ங்கிற பிரச்சனையா இருக்கலாம், கடன்கிற பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப உறவுகள பிரச்சனை இருக்கலாம். அந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அடுத்து சொல்லிருக்கு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடைய. இந்த பூமியில நீங்க வாழ்ற நாள் வரைக்கும் இது உங்க யுத்தம் கிடையாது, இது கடவுளின் யுத்தம். உங்களுக்கான கடவுளின் யுத்தம். எஸ், கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்ய இறங்கி இருக்கிறார். யுத்தம் உங்களுடையது கிடையாது, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். யுத்தம் யாருடையது? கர்த்தர். பாருங்க, இதே மாதிரிதான் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நேரம் ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, ஒரு முறை ஒரு சிங்கம். அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 17:24. பாருங்க, இங்க கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திச்சுட்டே இருக்கான். யார நிந்திச்சிட்டு இருக்கான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திச்சுட்டே இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ள இருந்தது? அவனால இருக்கவே முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களால என்ன செய்ய முடியாது? பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. வாசிங்க 24வது வசனம் 17:24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு. இங்க பாருங்க, எல்லாரும் கோலியாத்தை பார்த்து மிகவும் என்ன செய்யறாங்க? மிகவும் என்ன செய்யறாங்க? சும்மா பயப்படல, எப்படி பயப்படுறாங்க? மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு ஓடி போவார்கள். எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க மிகவும் பயப்பட்டு சில சூழ்நிலையை பார்த்து ஓடி போறீங்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிற வல்லமையான தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் வெளியே இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என்னை வெளியே கொண்டு வருகிற கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார். 37வது வசனம். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவிச்சது யாரு? இவன் மேல ஆவியானவர் இருப்பதுனால ஒரு முறை என்ன பண்ணிட்டான்? இவனோட ஆடை பிடிக்கிறதுக்கு வந்த சிங்கத்தையும் கரடி என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். கொன்னது யாரு? இவன். ஆனா சொன்னது யாரு? ஆண்டவர் செஞ்சார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் உங்களை வாழ வச்சது யாருதான்? இனி வாழ வைக்க போறது யாருதான்? இனி உயர்த்த போறது யாருதான்? இனி ஆரோக்கியமா வாழ வைக்க போறது யாருதான்? நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், நீங்க செழிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களை வாழ வைக்க போறது யாருதான்? கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு செய்ய போகிறார். 45. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவத்தின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில். நீங்க ஒவ்வொரு இடத்துல யாரோட நாமத்தில் தான் போகணும்? எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரோட நாமத்துல நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஜெயிச்சிருவீங்க. இப்போ 49வது வசனம். தன் கையை
அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்த ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஒருத்தனை முன்னாடி அடிச்சா அவன் எப்படிதான் உள்ளணும்? இப்படிதான் உள்ளணும், அப்படிதானே? அப்போ இவன் அடிச்ச கல்லு முன்னாடி பட்டு கடவுள் பின்னாடி இருந்து அடிச்சு அவனை முகங்குப்புற கீழே விழுந்தா. தாவீது கோலியாத் விழுந்தது சும்மா கிடையாது, அங்க ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு லெவல் நடந்திருக்குது. முன்னாடி கல்லு அடிச்சா இப்படிதான் உள்ளணும் பாருங்க. ஆனா ஆவியானவர் பின்னாடி இருந்து அடிச்சு அவனை முகங்குப்புற விழ வைத்தா. ஆமென். இங்கேயே யார்தான் உதவி செஞ்சது? இங்கேயும் கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்காரு? உதவி செஞ்சிருக்கிறார். 50. இப்ப தாவீதின் கையில பட்டயமே என்ன செய்யல? இல்ல 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் பட்டயத்தை எடுத்தே உருவி அவனை என்ன செஞ்சுட்டான்? ஆமா, சிலர்கிட்ட இருந்து அவர்கள்ட்ட இருந்து நமக்கு என்னது சில வரப்போகுது. ஆமே உங்ககிட்ட இருந்து சிலது வர வேண்டியது அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன செய்யும்? வரும். ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுவார். ஆமென், உங்களுக்காக செயல்படுவார். ஓகே, இப்ப இங்க வந்துருங்க. 2 நாளாகமம் 20. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க. 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த லைஃப்ல நீங்க வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் செய்கிறார். ஆமா, எல்லாத்தையும் யார் தான் செய்ய போறது? எதுவுமே நான் என்ன செய்ய மாட்டேன். எல்லா யுத்தமும் யார் தான் செய்ய போறது? யோசபாத் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஆண்டவர் அவனுக்காக செய்தார். உங்க லைஃப்ல அதுதான் என்ன செய்வார். இந்த யுத்தத்தை பண்ணிக்கிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, இப்போ யுத்தம் யாரோடது? ஆனா நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. நீங்க எதிரா என்ன செய்யுங்க? யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு உட்காரல அவன். ஆமா, ஆண்டவர் மிராக்கிள் மணி தருவாருன்ட்டு வேலைக்கு போகாம என்ன செய்யக்கூடாது? ஆமா, மிராக்கிள் மணி தருவாருன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம என்ன செய்யக்கூடாது? நீங்க ஏதோ ஒண்ணுல கை வச்சாதான் வரும். அவன் இல்லாமையும் வரும். ஆமா, ஆனா கை என்ன செய்யணும்? ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிடறோம்? காலை வச்சிடணும். அங்க இருந்து உங்களை தூக்கிடுவாரு. ஆமே, ஆமா, நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அங்க நீங்களே ஓனராகவும் வாய்ப்பு இருக்குது. ஆமா, ஆண்டவர் எதனாலும் எப்படினாலும் மாத்துவார். தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல என்ன செய்வாரா? எல்லா சிறையிருப்ப என்ன செய்வாரு? எதனாலும் உங்களுக்காக திருப்புவார். ஆமே, எல்லாத்தையும் உங்க சைட்ல என்ன செய்வார்? திருப்புவார். கீழே எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். இப்ப வெற்றியின் ஒரு ரகசியம் என்னது? டெய்லி ஆண்டவரோட உறவுல இருக்கிறதா வெற்றியின் ரகசியம். டெய்லி பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. உறவுல இருந்துருங்க. பாருங்க, இவங்க ஆண்டவர் வெற்றி தருவார்னு சொன்ன பிறகு சும்மா இருக்கல. பாருங்களேன், ஆண்டவர் தான் என்ன செய்யறாங்க? வெற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யாதீங்க? டெய்லி பிரேயர் பண்ணுங்க, டங்ஸ் பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை இன்னைக்கு நிறைய பேர் கிடைக்க போகுது. இன்னைக்கு நம்ம முடிஞ்சு ஜெபம் பண்ண போறோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்ய போகுது? புதிய பாஷைகள் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமா, பேச போறீங்க. ஆமென். வெற்றி கர்த்தருடையது. அடுத்த சொன்னோம், கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அங்க ஒரு பக்கத்துல இன்னும் வெற்றியே கிடைக்கல. ஆனா இங்க எப்படி துதிச்சிட்டு இருக்காங்களா? மகா கம்பீரமா. ஆமென், மகிழ்ச்சி வந்துருச்சு பாருங்க. ஆமென். முதல்ல வெற்றி கிடைக்குதுன்னு அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வந்துரும்? மகிழ்ச்சி. வெற்றி வருவதற்கு முன்பாக என்ன வந்துருமா? மகிழ்ச்சி வந்ததும் வெற்றி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அடுத்த வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். இங்கதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள்,
சித்தி உங்களை பார்த்து சொல்றேன், நல்ல கரங்களை தட்டி எஸ், தேவனை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள். உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், நீங்கள் செலுப்பீர்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனை நம்பினீங்கன்னா நீங்க நிலை பெறுவீர்கள். தீர்க்கதரிசியை நம்பினீங்கன்னா நீங்க செழிப்பா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அவன் அடுத்த சொல்லுவோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாருங்க, போருக்கு போறதா இல்ல சபை நடத்துறதான்னு தெரியல. பாருங்க, எல்லாரும் பாடி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமே, என்ன செய்யறாங்களா? பாடுறாங்களா? எல்லாம் பாடி பாடகரை என்ன செஞ்சாங்களா? ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்காங்க. ஆமென். துதிக்கிறவன் ஜெயிக்கிறவன். இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம துதிச்சிட்டோம்னா ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதான். எல்லாம் இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? துதிச்சிட்டு இருக்காங்க. 23 பாருங்க, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வந்தான அவனுக்குள்ளேயே விட்டுண்டு என்ன செஞ்சிருவான்? என்ன நடக்கு தெரியுமா? மாறி மாறி அவனுக்குள்ளே சண்டை. நீ ஏன்டா என் காலை மிதிச்ச, நீ ஏன்டா என்ன அடிச்ச? அவனுக்குள்ளே ஒருத்தன் மாறி மாறி வெட்டி, ஆண்டவருக்கு விரோதமா ஒருத்தன் வந்தானா அவனுக்கு இப்படிதான் நடக்கும். ஆமீன். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு விரோதமா வரும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. ஒருவர் வெட்டி அவர்கள் விழுந்தார்கள். ஆமீன். 23 எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். இது கூட ஒரு மிராக்கிள் தான். பாருங்களேன், ஒரு தேசத்துல உள்ளவன் ஒருத்தன் கூட இல்லையா, மாறி மாறி அவனே வெட்டி சாகணும்னா அது ஒரு மிராக்கிள் தானே. ஆமென். 24 சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் மிருகுக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பாருங்க, ஒருவனும் என்ன செய்யலையா? ஒருவனும் தப்பல, ஒருத்தன் தப்பல. இப்போ ஏராளமா நிறைய பேர் எதிரா வந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, ஏராளமா என்ன செஞ்சாங்க? எதிரா வந்தாங்க, பயங்கரமா பயப்பட்டாங்க. இந்த 25வது வசனத்தை பாருங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள். இப்ப ஏராளமா ஜனங்கள் வந்தாங்க, இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறாரு. பாருங்க, ஏராளமான பேர் உங்களுக்கு எதிராக வந்தாங்கன்னா ஏராளமான பொருட்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. 3 நாளா கொள்ளையிட்ட அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்க. எல்லாரும் அப்படி எழுப்பி நிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். 3 நாள் கொள்ளையிட்டாங்களாம். ஆமென். ஜீசஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே விடல. பாருங்க, அதுக்கு அடுத்து உடனே பெராக்கால என்ன செய்யறாங்க? பெராக்கால கூடி ஆண்டவர் திரும்ப என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. இப்ப யோசபாத்தை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. பாருங்க, அவன் கூட கடவுள் இருக்காரு. கீழே வசனம் அதுதான் சொல்லுது. யோசபாத்தை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? பயப்பட. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புனானா அவன் பயந்துதான் ஆகணும். உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புனானா அவனை அதிர பண்ணுகிற மாதிரி ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார்னு சொல்றோம். உங்க கரங்கள்ல விதையை எடுத்துக்கோங்க. ஜீசஸ், உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். Jesus, amen. கர்த்தர் நல்லவர். Thank you Lord, thank you Lord. Thank you Jesus. ராட்டமானதான கரங்களை எடுத்துக்கோ. நான் ஜெபிக்க போறேன். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க நீங்க விதைக்கலாம். ஜீசஸ் இயேசு நாமத்துல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிற இந்த காணிக்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பல மடங்கு நீங்க திரும்ப கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, இவங்க விதைக்கிறாங்க. இந்த வார்த்தையை நீங்க இவங்களுக்காக இவங்களுக்காக நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இது பல மடங்கு திரும்ப கொடுங்க. 30, 60, 100 இது பலன் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் கொம்பை உயர்த்தி நீரே,
என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சரி சொல்லுமா, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சரி சொல்லாமா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை கொடுத்த நல்ல கரங்களை தட்டி. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.